ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் விரும்பு. நாம எனக்கு இதில் பார்க்க போகிறது இந்த வீக்கெண்ட் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் விருந்து. இந்த படத்தில் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம நிக்கி கல்ரானிலாம் லீடோட எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த வில்லா ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துடலாம். படத்தில் வர நம்ம நிக்கி கல்ரானியோட அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாரு. அவரோட பிஸ்னஸ் இப்போ லாஸில் போயிட்டு இருந்தாலும் அதை எடுத்து மீட்டு கொண்டு வர ஒரு ஸ்டேஜில் அவர் இறந்து போகிறாரு. அந்த இறப்பை கொஞ்சம் மர்மமாக தான் இருக்குது. ஒரு பக்கம் அந்த பிஸ்னஸ் மேனோட இறப்பு ஒரு கொலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி போலீஸ் ஒரு சைடில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த கொலை நடந்த கொஞ்ச நாள்லேயே அவங்களோட அம்மா, அதாவது நம்ம நிக்கி கல்ரானியோட அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம நிக்கி கல்ரானியை ஒரு குரூப் துரத்திட்டே வராங்க. ஸோ அவங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்காக நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா அடைக்கலம் கொடுக்குறாரு. ஒரு கட்டத்தில் நம்ம நிக்கி கல்ரானி அர்ஜுனை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம நிக்கி கல்ரானி யார், அவங்க அடைக்கலம் கொடுத்த அர்ஜுனை கொலை பண்ணதுக்கான காரணம் என்ன, அண்ட் ஆல்சோ நம்ம நிக்கி கல்ரானியை ஒரு கும்பல் துரத்திட்டு வருது, அந்த கும்பல் யாரு, அண்ட் ஆல்சோ நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர் யாரு அப்படிங்கறது எல்லாத்தையுமே விளக்கக்கூடிய ஒரு படமா தான் இந்த விருந்து படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த படம் கண்டிப்பா ஒரு டீசன்ட் வாட்சபிள் மூவி. அதுல இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ்னா கண்டிப்பா ஆக்ஷன் சீக்வன்ஸே சொல்லலாம். ஸோ ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இருக்காரு அப்படிங்கிறனாலே ஆக்ஷன் சீக்வன்ஸை பார்த்து பண்ணியிருப்பாங்க போல. ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு இருக்கும். தென் செகண்டாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட்டு, ஸோ நல்லாவே ட்விஸ்ட்டை மெயின்டைன் பண்ணி கடைசி கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த கிளைமேக்ஸை தான் ரொம்ப போட்டு சொதப்பியிருக்காங்களோ அப்படிங்கிற தாட் எல்லாருக்குமே ஃபீல் ஆகலாம். தென் இந்த படத்தில் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட அந்த கேரக்டர் ரைட்டிங்குமே சூப்பராக ஸ்ட்ராங்காக போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. கூடுதலாக அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை அவரும் அவுட்புட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி அவர் பேசக்கூடிய அந்த வசனங்கள், சில டயலாக் டெலிவரிஸ்லாம் ரைட்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த கேரக்டரை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக டயலாக் டெலிவரிஸை கண்டிப்பாக சொல்லலாம். தென் நம்ம நிக்கி கல்ரானி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சும்மா வழக்கமாக வர்ற படங்கள் மாதிரி ஹீரோயினை சும்மா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிறாம, அந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த கதையை மூவ் பண்ணது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். தென் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லணும்னா, அவங்களும் டஃப் கொடுத்து நடிக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது பர்சனல் தாட். ஏன்னா சில இடங்களில் வர பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்குது. கூடுதலாக இந்த படத்தோட டெக்னிக்கல் சப்போர்ட்னு பார்க்கும்போது இந்த நைட் விஷனில் சினிமோட்டோகிராஃபிலாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த நைட் விஷனில் வரக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுமே நல்லா இருந்துச்சு. அதனால சினிமோட்டோகிராஃபிக்கு இந்த படத்தோட இன்னொரு பேக் போனாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். இப்படி ஓவராலாக ஒரு டீசன்ட் வாட்சபிளான ஒரு மூவி தான். அந்த கிளைமேக்ஸ் மட்டும் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு படம் அப்படின்னு அடித்து சொல்லியிருக்கலாம். கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சொதப்பியிருக்காங்க. அதை நீங்கள் படத்தை பார்க்கும் போதே கண்டிப்பாக தெரியும். ஸோ இப்படி ஓவராலாக இந்த படம் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கக்கூடிய, தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.8 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம்.